இந்தியா எடுத்த பதிலடி நடவடிக்கைகள், ராஜாங்க நடவடிக்கைகள் வந்து ரொம்ப மிக சரியானதான் முதல்ல என்னுடைய அபிப்பிராயம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கு முன்னாடி பல விதமான டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு, தாக்குதல் நடந்திருக்கு. யூரிலையும் சரி, பாலக்கோட்லேயும் சரி, ஆக்சுவல் போர் நடந்திருக்குது. அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த மாதிரியான அளவுக்கு நம்ம வந்து எடுத்ததில்லை. முக்கியமாக சொல்ல போனோம்னா, இந்த சிந்து நதி பகிர்வு, இண்டஸ் வாட்டர் ஷேரிங் ஆஃப் இண்டஸ் வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் ட்ரீட்டி, அதை வந்து நம்ம டச் பண்ணவே இல்லை. அதை பற்றி பேசினோம், அதை பற்றி சீரியஸாக யோசித்தோம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, பட் பண்ணவே இல்லை. பட் இந்த தடவை அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நம்ம இந்தியா வந்து அந்தளவுக்கு தள்ளப்பட்டு அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால எடுக்கப்பட்ட முடிவு தான் நான் அதை நினைக்கிறேன். முதல் கண் பார்வையில் நினைக்கிறேன். இதை வரவேற்கிறேன். ஏன்னா இந்த ப்ரொவிஷன் வந்து இத்தனை முன்னாடி எந்த விதமான இதை விட மிக அதிகமான ஒரு போர் நடந்தது கூட நம்ம டச் பண்ணலை. காரணம் என்ன, இது வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தமானது. நதிநீர் பங்கிட்டுறது முக்கியமான விஷயம். அது பாகிஸ்தானத்தினால அது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திய அரசாங்கம் அதை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அதை டச் பண்ணவே இல்லை. அதை பற்றி ஒன்றும் எடுத்துக்கவே இல்லை. அது யோசித்தாலும் கூட அதை பற்றி ஒன்றும் டச் பண்ணவே இல்லை. பட் பல விதமான முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த தடவை அது தள்ளப்பட்டிருக்குது. அப்படி தான் நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும்.